சேலத்தில் தாவேக தலைவர் விஜய் பேசிய உரையின் மிக முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். முதலில் வீட்டை விட்டு வெளியே வா என்கிறீர்கள், ஆனால் எனது வீடு தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டின் பாதுகாவலனாக நான் இருப்பேன் என்று விஜய் அறிவித்திருக்கிறார். மாநாடு நடத்துவதற்கு தாவேகாவுக்கு மட்டும் அனுமதி வழங்குவதில்லை என்றும், நான் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மூன்றாவதாக, எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் வாக்கை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என ஜென்சி தலைமுறையினர் இளைஞர்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று கை நீட்டி உறுதிமொழியை எடுத்திருக்கிறார். 4, செல்ஃபே எடுக்காத திமுக தலைமையிலான பழைய கூட்டணி அரித்மேட்டிக் கணக்குகள் இந்த தேர்தலில் எடுபடாது என்றும் விஜய் கருத்து தெரிவித்திருக்கிறார். 5வதாக, உங்கள் காதில் விசில் ஊதி வீட்டுக்கு அனுப்புவார்கள் மக்கள், பணத்தை பெற்றுக்கொண்டு விசில் ஊதுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். 6வதாக, தீய சக்தி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே மக்களின் கனவு என்றும் விஜய் கடுமையாக திமுகவை மீண்டும் விமர்சித்திருக்கிறார். 6வதாக, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டுமென்றில் முதலில் டிஜிபியை நியமிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். 8வதாக, திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போது பொய் கூறினார்கள், ஆட்சி முடியும் போதும் இப்போது பொய்யான தகவல்களையே கூறுவதாகவும் விஜய் விமர்சித்திருக்கிறார். 9வதாக, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை மறந்து விட்டனர் திமுகவினரும் அதிமுகவினரும் என்று மறைமுகமாக குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். 9வதாக, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என திமுக பற்ற வைத்த தீ, தாவேகா பற்ற வைத்த தீ பெரும் குண்டாக இப்போது திமுக அதிமுக கூட்டணிகளில் வெடித்துக் கொண்டிருக்கிறது, திமுகவுக்கு பெரும் தலைவலியாக மாறி இருக்கிறது என்றும் விஜய் கூறியிருக்கிறார். 11வதாக, அனுபவம் இல்லாதவர்கள் என தாவேகாவை விமர்சிப்பவர்களுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதுதான் ஆட்சியில் இருப்பவர்களின் அனுபவமாக இருக்கிறது என்று பதிலடி கொடுத்திருக்கிறார். டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று கூறும் ஸ்டாலின் தான் இப்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறார். மக்கள் ஆதரவு விஜய்க்கா ஸ்டாலினுக்கா என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்யும் என்றும் விஜய் இன்றைய சேலம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கடுமையாக திமுகவை விமர்சித்திருக்கிறார். சாத்தியம் உள்ளது எதுவோ அது மட்டுமே தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும், சாத்தியமில்லாத அறிவிப்புகள் தாவேகா தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாது என்றும் விஜய் கூறியிருக்கிறார். 14வதாக, உலக நாடுகளுடன் போட்டி போடுகிறோம் என்கிறீர்கள், ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வை கூட நடத்த முடியவில்லை, அதை ஒத்திவைத்திருக்கிறீர்கள் என்று கடுமையாக தமிழக அரசின் செயல்பாட்டையும் விஜய் விமர்சித்திருக்கிறார். 15வதாக, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களில் இருந்து தூய்மை பணியாளர்கள் வரை அனைத்து தரப்பினரும் ஏன் போராட்டம் செய்கிறார்கள் என்றும் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 16வதாக, இந்த தேர்தலானது ஸ்டாலினா விஜயா என்பதுதான் என்றும் மக்கள் இந்த தேர்தலில் முடிவு செய்வார்கள் என்றும் விஜய் சேலம் பொதுக்கூட்டத்தில் அவரது தொண்டர்களிடையே கடும் சவால்களையும் விமர்சனங்களையும் மீண்டும் திமுக அரசு மற்றும் தமிழக அரசை நோக்கி விமர்சன மழையை பொழிந்துள்ளார்.